Hi friends, welcome to P Square Fashion Hub. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா saree converted maxi தான். ஆனா XXL சைஸ்க்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சாரியில தான் நம்ம இன்னைக்கு மேக்ஸி பண்ண போகிறோம். XXL சைஸுக்கு மேக்ஸி, செமி சர்க்கிள் மேக்ஸி. இதுக்கு மேட்சிங்காக லைனிங் வந்து நான் ஒரு 4 மீட்டர் எடுத்திருக்கேன். கிரேப் லைனிங் எடுத்திருக்கேன். லைனிங்கை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஷோல்டர் வந்து 15, ஆர்ம் ஹோல் 21.5, செஸ்ட் ரவுண்ட் 42.5, பஸ்ட் ரவுண்ட் 45.5, வேஸ்ட் ரவுண்ட் 41.5. ஃப்ரண்ட் நெக்கு வந்து 6, பேக் நெக்கு 7.5, ஸ்லீவ் லென்த் வந்து 6 இன்ச்சு, ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 15.5. பஸ்ட்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 11 இன்ச் இருக்குது. வேஸ்ட் ஹைட் வந்து 16 இன்ச்சஸ் இருக்குது. ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து மார்க் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிடலாம். ஷோல்டர் வந்து 15 இன்ச்சு, அதில் பாதி 7.5 இன்ச் எடுப்போம். பேக் நெக்கு வந்து நான் 7.5 இன்ச் மார்க் பண்ண போகிறேன். 1.5 இன்ச்சு உள்ள தள்ளி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா வந்து ஷோல்டர் வித்து வந்து 2.25 இன்ச் நான் வைக்கிறேன். இங்கே வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1/4 இன்ச் கொடுக்குறேன். இங்கே ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் இல்லை 1/2 இன்ச் மாதிரி நான் கொடுக்குறேன். அதுக்காக ஆம் வரையணும் இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரைட் லைனுக்காக நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிடுறேன். இங்கே ஷோல்டர் ஸ்லோப் வந்து 3/4 இன்ச் மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிவிடுங்க. இந்த பாயிண்ட்லேருந்து 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் ஒரு ஸ்ட்ரைட் லைன். பஸ்ட்டு ஹைட் வந்து 11 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஷோல்டருக்கு மேலே வந்து 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் போயிடும். அதனால் இங்கே வந்து வேஸ்ட் ஹைட் வந்து 16 இன்ச்சு, நான் வந்து 16.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணுறேன். அப்புறம் திரும்ப கீழே வந்து ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச் மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே ஒரு லைன் போட்டுக்கோங்க. செஸ்ட் ரவுண்டு 41.5, அதை நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 10.58 வரும். பஸ்ட் ரவுண்ட் வந்து 45.5, அதை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 11.3/8. வேஸ்ட் ரவுண்ட் வந்து 41.5, அதை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணும்போது 10.38 வரும். ஈஸ் வந்து நான் இவங்களுக்கு 1/2 இன்ச் மாதிரி கொடுக்குறேன். பஸ்ட்டுக்கு நான் ஈஸ் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி வேஸ்ட்டுக்கு 1/2 இன்ச். இங்கே வந்து 6.5 இன்ச் இருக்குது, அதோட பாதி நமக்கு 3.25 இன்ச் வரும். 3.25 மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து உள்ள ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிடுங்க. இந்த பாயிண்ட்டையும் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க. இங்கே வச்சுருக்கேன். கீழே இந்த லைனும் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். பேக்கும் மார்க் பண்ணிவிடுங்க. இங்கே ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுருக்கேன், இங்கேயும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுட்டு நான் வந்து இப்போ மெஷர் பண்ணுறேன். ஒரு 10.25 வருது. 21 வருது. எனக்கு 1/2 இன்ச் வந்து பத்தலை. 1/4 இன்ச் மாதிரி நான் கீழே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இதை ரீட்ரா பண்ணுறேன். இப்போது இந்த பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். செஸ்ட் லைனையும் பஸ் லைனையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இதை ட்ரா பண்ணிவிட்டு இதை அப்படியே பேக் சைடாக டர்ன் பண்ணிவிட்டு இதையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இதோட மிட் பாயிண்ட் கிட்டத்தட்ட 11 இன்ச் இருக்குது. அதோட மிட் பாயிண்ட் வந்து 5.5 இன்ச்சு. அதை இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதோட ஹைட் வந்து 3/4 இன்ச் நான் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் வந்து 6 இன்ச் மாதிரி வச்சுருக்கேன். பேக் வந்து 7.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். நீங்கள் சீம் கொடுப்போம் இல்லையா, ஒரு 1.25 இன்ச் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் ஆர்ம் மட்டும் ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். பேக் நெக்குக்கு பாக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. ஸ்லீவுக்கு இந்த மாதிரி கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போது கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி 4 ஃபோல்டு இருக்கிற மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். ரைட் லைன் ஒன்று மார்க் பண்ணிடலாம். இதுக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து நான் 1/2 இன்ச் கொடுக்குறேன். ஸ்லீவோட ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம் 6 இன்ச்சு. மேலே ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து நான் 1 சென்டிமீட்டர் கொடுக்குறேன். 42 செஸ்ட் ரவுண்ட் இல்லையா, இவங்களுக்கு கேப் ஹைட் வந்து 4.25 இருக்குது.
ஆம் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 21.5. மிட் பாயிண்ட் எடுத்திங்கன்னா 10.75 வருது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து 10.75 வந்து மார்க் பண்ணிவிடுங்க. 15.5யோட பாதி வந்து 7.75 வரும். 7.75 இங்கே மார்க் பண்ணிவிடுங்க. 10.75ஓட மிட் பாயிண்ட். இதுக்கு மேலே ஒரு 1 சென்டிமீட்டர் இல்லை 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி இந்த கார்னரும் இந்த பாயிண்ட்டையும் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டையும் மேலே இருக்க லைனையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அதில் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டும், இந்த கர்வு வந்து இந்த லைனுக்கு மேலே இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு இந்த லைன் கூட இதை அலைன் ஆகிற மாதிரி வச்சு ட்ராப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை கனெக்ட் பண்ணிடலாம். யோக்குக்கு வந்து 1.25 இன்ச் வந்து சீம் கொடுத்துருந்தோம். அதே 1.25 இன்ச்சு இங்கேயும் சீம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஃபேப்ரிக்கை 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இதை இப்போ கிராஸாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 4 ஃபோல்டு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஃபுல் லென்த் வந்து இவங்க 46 கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஸ்கர்ட்டோட ஹைட் மட்டும் என்னன்னு பார்க்கணும். வேஸ்ட்டு ஹைட் வந்து இங்கே 16 இன்ச் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால 46 - 16 உங்களுக்கு 30 இன்ச்சஸ் வந்து சர்க்கிளுக்கு நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு வேஸ்ட் ரவுண்டு கிடைக்கணும் இல்லையா, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்துடலாம். வேஸ்ட்டு ரவுண்டு ப்ளஸ் நம்ம வந்து ஈஸ் கொடுப்போம் இல்லையா, ஈஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா சீமு டிவைடட் பை 3.14. இங்கே வேஸ்ட்டு ரவுண்டு நம்ம எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்கோம்னா 41.5 மெஷர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஈஸ் வந்து நம்ம 1/2 இன்ச்சு ஈஸ் கொடுத்துருந்தோம். அப்போ 4 சைடுக்கு நீங்கள் மார்க் பண்ணும்போது 2 கிடைக்கும். சீம் வந்து 1.25 இன்ச்சு கொடுத்துருந்தோம். 4 டைம் இப்போ சீம் வந்து 5 இன்ச்சு வரும். ஓகேவா? இப்போ டிவைடட் பை 3.14. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணிக்கலாம். 41.5 ப்ளஸ் 2 ப்ளஸ் 5 48.5 வந்துச்சு. டிவைடட் பை 3.14 கிட்டத்தட்ட 15.5 இன்ச் வருது. இந்த கார்னர்லேருந்து நான் வந்து 15.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்டிச்சிங்க்கு அலவன்ஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் கொடுக்கும். ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து 30 இன்ச்சஸ். நான் ஹைட் வந்து 29 இன்ச் மாதிரி நான் வைக்கிறேன். இப்போ இதுக்கு கீழே 1/2 இன்ச்சு. இப்போ இதை பேக் சைடாக டர்ன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்கு. இப்போ இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பீஸை வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு கட் பண்ணிடலாம். சிங்கிள் பீஸாக இருக்குது, இதை வந்து நம்ம டபுள் பீஸாக கட் பண்ணிடலாம். ஸோ இது ஃபோல்டு சைடாக இருக்கிறத கட் பண்ணிடுங்க. அதாவது ஒரு ஃபோல்டு 2 சிங்கிள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணணும். இப்போ இந்த பீஸ் வந்து இது கூட அட்டாச் பண்ணிடுங்க. 1/4 இன்ச்சு சீமோ இல்லை 1/2 இன்ச்சு சீமோ கொடுத்து இதை இப்போ அட்டாச் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து பேக் சைடு வச்சுட்டு இதையும் ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் கொடுத்து ஸ்டிச் பண்ணிடலாம். பார்டரை வச்சுட்டு நம்மளால சர்க்கிள் மேக்ஸி வந்து பண்ண முடியாது. அதனால மேலேயும் கீழேயும் பார்டர் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். 2 பக்கமும் பார்டர் ரிமூவ் பண்ணியாச்சு. சாரீ கிளாத்தை இந்த மாதிரி கோன் ஷேப்பில் நம்ம லைனிங் ஃபோல்ட் பண்ண மாதிரியே ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ லைனிங்கை இது மேலே போட்டிருக்கேன். ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து 30 இன்ச்சு வரணும். பார்டர் வந்து 5 இன்ச்சு இருக்குது. ஸோ 5 இன்ச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 இன்ச்சு இருந்தால் போதும். 25 இன்ச்சு. அப்புறம் ஸ்டிச்சிங்க்கான அலவன்ஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு. கீழே நான் எக்ஸ்ட்ரா கிளாத்தை கொடுத்துருக்கேன். 1/2 இன்ச்சு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன்.
இங்கே வந்து டபுள் ஃபோல்டு இருக்குது, இது வந்து சிங்கிள் ஃபோல்டு இருக்குது. இந்த டபுள் ஃபோல்டை வந்து நான் கட் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட் பீஸு, இது பேக் பீஸ். லைனிங் எப்படி அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுறேன். மெயின் ஃபேப்ரிக் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஃப்ரண்ட்டுக்கு தனியாக நம்ம கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டுக்கு இந்த கிளாத்தை வந்து நான் டிசைனுக்காக கொடுக்க போகிறேன். ஃப்ரண்ட்டு நெக்கு டிசைனு எப்படி பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் அவுட்ஃபிட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.